விக்ரம் வந்து மிர்னாலினி பார்த்து அசந்து போகிறாரு. தன்வி வந்தோடனே மிர்னாலினி வந்து அப்படியே தன்வியை பார்த்து மனசு மாறுறாங்க, ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தன்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குழந்தைய கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து விக்ரம்க்கு அதிர்ச்சியாக இருக்குது. பக்கத்தில் இருந்து அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா விக்ரம், அவங்க பொண்ணு வந்தோடனே வந்து எப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்வியை தான் வந்து விரும்புகிறாங்க. தன்வி கூட இருந்தால் 100% அவங்கள க்யூர் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க விக்ரம் அப்படின்னோடனே, நீங்கள் ஒரு நாள் கூட்டிகிட்டு வர சொன்னீங்க, நான் கூட்டின்னு வந்துட்டேன், இதுக்கப்புறமாலாம் நான் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து சொல்கிறத கேளுங்க விக்ரம்னு. இல்லைங்க நான் கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு, தன்வி வா போகலாம், இந்த விஷயத்தை வீட்டில் யார்கிட்டும் சொல்லாத தன்வி அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போயிறாரு வீட்டுக்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விக்ரம் யோசிச்சுட்டே இருக்காரு, எப்படி வந்து மிர்னாலினி வந்து இந்தளவு வந்து தன்வி கூட பாசமாக இருக்கா, ஒன்றும் புரியலையா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. விக்ரம்க்கு வந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி வந்து மிர்னாலினி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. விக்ரம் வந்து பார்க்குறாரு, பார்த்தா மிர்னாலினி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பயங்கரமாக கத்துறாங்க, அவங்களால முடியல. பார்த்தீங்களா விக்ரம் எப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் வந்து தன்வியை காட்டிட்டு கூட்டின்னு போயிட்டீங்க, தன்வி கூட இருந்தால் மட்டும் தான் க்யூர் பண்ண முடியும், நாங்கள் இதுக்கப்புறம் வச்சுக்க முடியாது, நீங்கள் தான் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடணும் அப்படி சொல்கிறதால வேறு வழி இல்லாமல் வந்து விக்ரம் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராரு மிர்னாலினியை. அங்கே மிர்னாலினி வந்து அப்படியே தன்வியை பார்த்து அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க. எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க, எதுக்காக இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாரு நம்ம விக்ரம். அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்காக இவளை இங்கே கூட்டிகிட்டு வரியா, இவ பண்ண வேலையில் எல்லாத்தையும் மறந்துட்டியா, எப்படிடா இப்படிலாம் மறக்க முடிஞ்சது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வேதாவோட பேரண்ட்ஸும் கேட்குறாங்க. வேதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. பாத்தியா இவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து டென்ஷன் ஆகிறாங்க காவேரி. அடுத்து வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்கேன், இங்கே பாருங்கள் வேறு வழி கிடையாது, ஒரு உயிர் போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் தான் அவர்கிட்ட குழந்தைய பிரித்தேன், அதனால தான் அவருக்கு இந்த நிலைமை, அதனால் நான் இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நாளே என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து மிர்னாலினி வந்து தன்வி கூடவும் விக்ரம் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்த வேதா மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து வேதா வந்து நல்லா கவனிக்கிறாங்க. பார்த்தா மிர்னாலினிக்கு எதுவுமே இல்லை, வேணும்னே நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேதா கண்டுபிடிச்சிடுறாங்க. மிர்னாலினிக்கு இதை பற்றி கேட்குறாங்க. ஆமாம் நான் நடிக்கிறேன், இப்போ என்னன்ற என் புருஷன் தானே அவன், அதனால் நான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் தானே விட்டுட்டு போனீங்க, யார் கூட போயிட்டு இப்போ இப்படி வந்து பேசுகிறீங்களே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நான் விட்டுட்டு தான் போனேன், எனக்கு வந்து விக்ரமோட அருமை தெரியல, அதனால் விட்டுட்டு போனேன், இப்போ அருமை தெரிஞ்சிச்சு அதனால் நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து இங்கே உனக்கு இடம் கிடையாது, இப்போ பார்த்தல அவர் மனசில் விக்ரமோட மனசில் யார் இருக்கா இப்போ வரைக்கும் தெரியுதா, இப்போ கூட விக்ரம்க்கு நான் என்ன தான் ஆனாலும் கவலை இல்லாமல் விட்டுட்டு வராமல் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான், எதுக்காக என் மேலே உள்ள காதலால், இப்போவும் விக்ரம் என்ன தான் காதலிக்கிறான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க வேதா. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ ரொம்ப மோசமான பொண்ணாக இருக்க, நீ எப்படி இப்படிலாம் வந்து கேவலமாக நடந்துக்கிற, இந்த விஷயத்தை உடனே வந்து நான் விக்ரம் கிட்ட சொல்கிறேன், நீ வேணும்னு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்ன சொன்னாலும் சரி விக்ரம் நம்பவே மாட்டான், என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் வந்து காதலிக்கிறான், அதனால தான் இப்போ வரைக்கும் வந்து அந்த காதல் அப்படியே இருக்குது அழியாமல், இப்போவும் என்ன ஏற்றுக்க வந்து அவன் துடிக்கிறான், ஆனால் நீ இருக்கிறதால தான் தயங்குறான், நீ போயிட்டு என்ன நான் என் குழந்தை அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் 3 பேரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படி சொல்கிறாங்க. உன் கூட விக்ரம் வந்து கல்யாணம் மட்டும்தான் பண்ணியிருக்கான், மற்றபடி வாழலை, ஆனால் என் கூட வாழ்ந்து குழந்தையை பெற்றுட்டான், அதனால் நான் எனக்கு தான் உரிமை அதிகம், அதனால் நீ முதல்ல இங்கேருந்து ஒதுங்கிப்போ அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க வேதா. இங்கே பாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கினா அவ்வளோதான் சொல்லிட்டேன், கூடிய சீக்கிரமே நீ யாருன்னு வந்து விக்ரம்க்கு நிரூபித்து இந்த வீட்டில் உனக்குலாம் நிரூபித்து உன்னை வீட்டை விட்டு அனுப்பலை, என் பேர் வேதா இல்லைன்றாங்க, அதையும் பார்க்குறான், என்னை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வீட்டிலேருந்து சொல்லிட்டு மிர்னாலினி வந்து சவால் விடுறாங்க. வேதா வந்து அதையும் பார்க்கலான்றாங்க. 2 பேருமே அப்படியே ஒருத்தர் பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே விக்ரம் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வேதா வராங்க. ஆனால் விக்ரம் வந்து மிர்னாலினி பாவம்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேதா மனசு உடையிறாங்க. இந்த விக்ரம் இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, இவ்வளோ நடிக்கிறாளே அவ, தெரியாமல் முட்டாளாக இருக்காரு இந்த விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க வேதா. இதோட முடியுது.